Hi, welcome back to Saga Saranagati. We are on 27th November 2022. We are in Sarayu, Ayodhya. We are in the banks of Sarayu River. Sarayu River itself is so special for so many reasons, and one of the reasons is that it's closely associated with Ramayana. And throughout the trip of our Ayodhya, KASi, Ayodhya, Chennai, KASi, Ayodhya, Chennai, we have been accompanied by so many volunteers and government officials. One such volunteer is here. She is an amazing lady, I should say. Her name is Ms. Rinku Thanda. She is from Haryana. I would love to hear it from her, how this journey till here has been for her. Tell me, ma'am. मैं बेसिकली हरियाणा से हूँ और आप सब लोग जब आए हैं तो हम लोगों को बहुत अच्छा लगा है। आप लोगों की सेवा करने के लिए भी मौका मिला एंड इवन साथ के साथ हमें संस्कृति आप लोगों की भी पता चला और सबसे ज़्यादा हम लोग कंटिन्यू आप लोगों का खाना खा रहे साउथ इंडियन फूड्स, वो हमें और पसंद आए। तीनों टाइम्स हमें साउथ इंडियन फूड मिल रहा है। ओके। एंड सभी पीपल्स बहुत अच्छे हैं, बहुत ज़्यादा कोऑपरेटिव है। ओके। एंड बहुत सारा प्यार भी हमें मिल रहा है। She has been with us for almost 1 month now. South Indian food, South Indian people, South Indian Basha, South Indian everything. The way she has been here for this last 1 month duty, she has been there with South Indian people, and we are glad that she likes that company also, and we love the company also. So we expect more teams to come to Ayodhya, and we also want more of Ayodhya people to come to Tamil Nadu and have a wonderful time there. Thank you. Thanks for your service, ma'am. Stay connected. We'll come back to Saga Saranagati with another video. Stay connected. Radhe Krishna. Welcome back. Radhe Krishna. Sarayu நதிக்கரையில இருக்கோம். சரையு பத்தி நம்மளோட பேசுறதுக்கு ஒரு ஆன்மீகவாதி இருக்காரு. சொல்லுங்க சார். உங்க பேரு? ராம். என் பேர் சந்திரசேகரன் from சென்னை. இந்த காசி தமிழ் சங்கம் 2022 சரையு அது வந்திருக்கேன். சரையு ரிவரை பற்றி சொல்லணும்னாக்க கைகை எப்போ ராமரை காட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாரோ அதே மாதிரி தசரதன் வந்து ராமரை பிரியத்துக்கு மனம் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் பரதன் எங்கேயோ அவரோட மாமா வீட்டிலேருந்து வரைச்சு, அதாவது விஷயம் கேள்விப்பட்டு வரைச்சு சரையு ரிவருக்கு தான் வந்தாங்க. ராமர் வந்து சரையு ரிவருக்கு வரைச்சு சரையு ரிவர் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, பெரிய ரிவராக இருந்தது. அப்போ குகனை மீட் பண்ணுறாரு. குகன் தான் படகோட்டி. படகுல ஏறினதுக்கப்புறம் குகனுக்கு தெரிஞ்சுது ராமர் ஏன் வனவாசத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. கேட்கறதுக்கு பயம். அக்கறையில் கொண்டு விட்டதுக்கப்புறம் ராமர் வந்து அவனுக்கு இது கொடுக்கணும், கூலி, படகு ஓட்டினது கூலி கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ குகன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஒரே காரியத்தை செய்கிறோம், எதுக்காக நீங்கள் எனக்கு கூலி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சொன்னோடனே ராமருக்கு புரியல. என்னப்பா நீயோ படகு ஓட்டி, நானும் வனவாசத்துக்கு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் எப்படி ஒரே காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கச்சு. அப்போ சொல்கிறான், சார் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் சின்ன அளவில். நீங்கள் இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நீங்கள் ராமராக இருந்து விஷ்ணு அவதாரமாக இருந்து, அப்போ அவனுக்கு தெரியாது விஷ்ணு அவதாரன்ட்டு, நீங்கள் வந்து ராமராக இருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க. அதனால் கரை ஏற்றுறதுக்கு உங்கள் ராமஜபம் செஞ்சாலே போருன்ட்டு இருக்குது. அதனால் நீங்களும் அதே காரியம் செய்வீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சின்னதாக காரியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சரையை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் வனவாசத்துக்கு போய் பரத்வாஜர் கூப்பிட்டு அதெல்லாம் கதையில் இருக்குது. அப்சல்யூட்லி அவ சொன்ன மாதிரி ராமநாமமே சரணாகதிக்கு மார்க்கம்ங்கிறதுனால சரணாகதியில் இருக்கிறவா எல்லாருமே ராமநாமத்தை ஜபிச்சுன்னு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். ராதே கிருஷ்ணா. சரையு நதிக்கரை, அயோத்தியா, 27 November 2022. Hi, Yadav. History, how it is linked with this Ramayana? सरयू की नदी में इन्होंने वो लिया था अपना, भगवान राम ने जल समाधि ली थी लास्ट में। यहाँ का एक घाट है, वहाँ पर उन्होंने जल समाधि ली थी अपने अंतिम।